ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானதுனால மக்கள் மத்தியில நம்பகத்தன்மையை இழந்து நிற்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி ஒரு பக்கம், 26 ஆண்டுகளாக தலைநகர் டெல்லியில தங்கள் கட்சிக்குன்னு ஒரு முகத்தை உருவாக்க முடியாம தடுமாறி நிற்கக்கூடிய பாஜக இன்னொரு பக்கம், 10 ஆண்டுகளா களத்தை விட்டே துடை தெரியப்பட்டதால எப்படியாச்சும் தங்கள் கட்சியுடைய லெகசியை மீட்டெடுக்க போராடும் காங்கிரஸ் இன்னொரு பக்கம்னு டெல்லி களம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு தேர்தலை இந்த முறை எதிர்கொண்டிருக்கு. தேர்தல் ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறது கணிப்பு. ஸோ ஜெயிக்க போறது யாரு, அவங்களுக்கு வெற்றியை வாரி கொடுக்க போறது யாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் எகிரி இருக்கு. இந்த இடத்துல தான் இஸ்லாமிய வாக்காளர்கள் 2013ல நடந்த அந்த சம்பவத்தை திரும்பவும் நடத்தி காட்ட ஆர்வமா இருக்காங்க. 2013ஆம் ஆண்டு டெல்லியில இதே மாதிரியான ஒரு வித்தியாசமான தேர்தல் களம் தான் இருந்தது. அப்போ ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய பார்ட்டி வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு 36 இடங்கள் தேவை அப்படிங்கிற நிலைமையில எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. பாஜக 32 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அது வரைக்கும் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 8 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருந்தது. காங்கிரஸ் கட்சி வெளியில இருந்து கொடுத்த ஆதரவின் மூலமா கெஜ்ரிவாலுக்கு 36 இடங்கள் கிடைச்சது. ஸோ அதன் மூலமா அவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. காங்கிரஸ் கட்சி கொடுத்த அந்த 8 எம்எல்ஏக்கள்ல 4 எம்எல்ஏக்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த முறையும் இதே மாதிரி முஸ்லிம்கள் வந்து எம்எல்ஏக்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பி எப்படியாச்சும் கிங் மேக்கரா உருவெடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வாக்குகளை மொத்தமாக அறுவடை பண்ண போகிறது யாரு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. டெல்லியோட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு முஸ்லிம்கள் தான் இருக்காங்க. இவங்க வடகிழக்கு டெல்லி, தென்கிழக்கு டெல்லி, பழைய டெல்லின்னு இந்த 3 இடங்கள்ல தான் அதிகமாக வசிச்சு வர்றாங்க. அதுலேயும் டெல்லியில் இருக்கக்கூடிய 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு 10-12 சட்டப்பேரவை தொகுதிகளில் முஸ்லிம்களுடைய ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அதுலேயும் குறிப்பா சாந்த்னி சவுக், மாட்டியா மஹால், பாபர்பூர், சீலம்பூர், ஓக்லா, பலிராமன் அப்படின்னு ஒரு 7 தொகுதிகள் இருக்காங்க. இந்த 7 தொகுதிகள் முஸ்தபாபாத்னு சொல்லிட்டு 7 தொகுதிகள் இருக்கு. இந்த 7 தொகுதிகள்லையும் 30ல இருந்து 50 விழுக்காடுக்கு மேல முஸ்லிம்கள் இருக்காங்க. ஸோ இங்க எல்லாமே முஸ்லிம்கள் மத்தியில ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. கடந்த காலங்களில் இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாரும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. 1998 தொடங்கி 2013 வரைக்கும் முஸ்லிம்களுடைய ஆதரவு பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் 2013க்கு பின்னாடி எப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியுடைய அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கிறாரோ அப்பையில இருந்தே முஸ்லிம்களுடைய ஆதரவு பெரும்பாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2015ஆம் ஆண்டு டெல்லியில நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல 77 விழுக்காடு பேர் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதனால 10 தொகுதிகள் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு வெற்றி கிடைச்சது. அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியால் 67 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி 2020ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் முஸ்லிம்கள்ல 69 விழுக்காடு பேர் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 15 விழுக்காடு பேர் தான் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியால் 62 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்னதான் 2019 மக்களவை தேர்தல் நேரத்திலேயே ஆம் ஆத்மி கட்சி கொஞ்சம் கொஞ்சமா இந்துத்துவ சித்தாந்தங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சாலும் கூட முஸ்லிம்கள் அந்த கட்சி மேல நம்பிக்கையை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா 2020ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்தின் போது நடந்த டெல்லி பகுதியில் நடந்த அந்த வன்முறையில டெல்லி அரசாங்கமாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முஸ்லிம்கள் பக்கம் ஆதரவா நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டு 2022ஆம் ஆண்டு நடந்த டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல பலமாவே எதிரொலிச்சது. சீலம்பூர், ஷாஹின்பாக், முஸ்தபாபாத் மாதிரியான முக்கியமான முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வார்டுகள்ல எல்லாமே வந்து ஆம் ஆத்மி கட்சி வெற்றியை நழுவ விட்டாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த கட்சிக்கு வந்து 2022ஆம் ஆண்டு 9 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இதுல 6 இடங்கள் வந்து முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வார்டுகள்ல இருந்து கிடைச்ச வெற்றி தான். இஸ்லாமிய சமூகத்துடைய ஆதரவு தங்களுடைய கட்சியை விட்டு விலகி போகுது அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை தக்க வைக்கிறதுக்காக அவர் பெரும்பாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதனால தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே இஸ்லாமிய சமூகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை குறிவச்சு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தேர்தல் நடவடிக்கையை வந்து எடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 25 தொகுதிகளில் இந்த முறை ஜெயிச்சா போதும். அந்த 25 தொகுதிகளில் 7 முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் அவங்க வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பிளானை அக்டோபர் மாசமே போட்டு காங்கிரஸ் கட்சி வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஆம் ஆத்மி கட்சி இப்போ வரைக்கும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள், வங்கதேச முஸ்லிம்களுடைய குடியேற்றம் அப்படின்னு சொல்லி பாஜக செய்யக்கூடிய அந்த நரேட்டிவ் பின்னாடியே ஓடி அந்த நரேட்டிவையே வந்து இன்னும் உறுதி பண்ற மாதிரி டெல்லியில பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே இஸ்லாமிய இமாம்களுக்கு 17 மாச சம்பளம் வந்து பாக்கி இருக்க நிலைமையில ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்து சமய கோயில்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு 18,000 மாச சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பும் ஒரு அதிருப்தியை வந்து கிளப்பி இருக்கு. ஆம் ஆத்மி கட்சியுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் எங்க இந்துக்களுடைய வாக்குகளை அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிருமோ அப்படிங்கிற பயத்துல ஏற்கனவே பாஜக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால சுனாவி இந்து, அதாவது தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் இந்துக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு இந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஆம் ஆத்மி கட்சி வந்து அமித்ஷாவை சுனாவி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா வந்து காஷ்மீர்ல தயாரிக்கப்பட்ட ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஜாமியா மஸ்ஜிதோட பேக்ரவுண்ட்ல வந்து உட்கார்ந்திருக்க மாதிரியும், கீழ வந்து பாஜகவுடைய சின்னமான தாமரை சின்னத்தை இங்கிலீஷ்ல லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா வந்து லூட்டஸ் புரொடக்ஷன் அப்படின்லாம் போட்டு போஸ்டர் அடிச்சு டெல்லி முழுக்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி வந்து ஒட்டியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து முஸ்லிம்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா ஆக்சுவலா டெல்லியை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து எப்பவுமே பாஜகவுக்கு ஆதரவாக நின்னது கிடையாது. ஒண்ணு காங்கிரஸ் அப்படி இல்லாட்டி ஆம் ஆத்மி அப்படிங்கிறதுக்கு ஆதரவா தான் நின்றுருக்காங்க. ஆனா ஆம் ஆத்மி கட்சி வந்து இந்த பேசிக்கே வந்து மிஸ் பண்ணிட்டு ஏற்கனவே பாஜகவுக்கு எதிரா நிற்கக்கூடிய இஸ்லாமியர்களை இன்னும் கொஞ்சம் பாஜகவுக்கு எதிரா திருப்புற மாதிரியான வேலைகளை தான் பார்க்குறாங்க. இதற்கு பதிலா அவங்க வந்து ஓட்டுக்களை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையா இருக்கு. டெல்லியில வந்து ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை முறிச்சிட்டனால பாஜக வந்து இன்னும் கொஞ்சம் அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ முஸ்லிம்களுடைய வாக்குகள் வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில தான் பிரிய போகுது. ஸோ இந்த பிரியக்கூடிய வாக்குகள் வந்து பாஜகவுக்கு தான் வந்து இன்னும் கொஞ்சம் வெற்றியை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆம் ஆத்மி கட்சி என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாங்க, காங்கிரஸ் கட்சி வந்து முஸ்லீம் வாக்குகளுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த குறி வந்து தப்பாம ஒட்டுமொத்த முஸ்லீம் வாக்குகளையும் 2013க்கு முன்னாடி இருந்தபடியே அவங்க பக்கம் கொண்டுட்டு வர முடியுமா? இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியே வந்து அவங்க வந்து ஒரு கிங் மேக்கரா இந்த எலெக்ஷன்ல மறுபடியும் உருவெடுக்கிறதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.